ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடான கோடி சோத்திரம் சோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் வாழ்த்தி உயர்த்தி வழி நடத்தி பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்தி ஆமேன். பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற தலைப்பில் செய்தியை கேட்டு அநேக விஷயங்களை தெரிந்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனாகிய கர்த்தர் அங்கே அவர் அறியப்படுகிறார், காணப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாக அறியப்பட்டு வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் வரங்கள் வல்லமைகள் அனைத்தும் 1 வயது முதல் 30 வயது வரை அனைத்தும் அவருக்குள் மறைக்கப்பட்டு இருந்தது. தனது 30வது வயதில் இருந்து வல்லமைகள் வெளிப்பட்டு அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் பலவித பலத்த செய்கையினாலும் நானே தேவன் என்று நிரூபித்து காண்பித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் பாவம் செய்தால் அவன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஆடு மாடு புறா 3இல் 1 கொண்டு வந்து பலி செலுத்தப்பட வேண்டும். அப்போது அவன் பாவம் மன்னிக்கப்படும். இது நியாயப்பிரமாணத்தின் சட்டமாகும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவானவர் திட்டம் பண்ணுகிறார். எப்படி என்றால், பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி இயேசு கிறிஸ்து ஆடாய் மரித்தார். ஆகவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து பலியான ஆடு என்று விசுவாசிக்கிறோம். இதான் உண்மை. ஆனால் காளையாக அவர் மரித்தார், அடிக்கப்பட்டார் என்று எத்தனை பேத்துக்கு தெரியும்? கவனிங்க, பெண்களுக்கு 7 பருவநிலை இருக்கிறது. அதே போல் ஆண்களுக்கும் 7 பருவநிலை இருக்கிறது. அதில் 30 வயதில் இருந்து 33 வயசு வரை காளை பருவமாகும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த வயது 33. ஆகவே இந்த காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து காளையாக அடிக்கப்பட்டார். அதே சமயத்தில் ஆடாகவும் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். யோவான்
3:13 பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்து இறங்கின வருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறி போனவர் ஒருவரும் இல்லை. ஆக பரலோகத்தில் இறங்கி வந்தவர் இயேசுநாதர். ரட்சிப்பின் திட்டத்தை முடித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்தவரும் இயேசு. முதல்ல பரலோகத்துக்கு ஏறி போனவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆனால் பூமியில் இன்றைக்கி தான்ப்பா நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், அதிகாலையில் பரலோகத்துக்கு போனேன், பிதாவை பார்த்தேன், என் கையில் இருந்தது சீடி என்று சொல்லுகிறார் கேடி. அவரே தாடி, இவரை நம்பாதீர்கள். சோத்திரம் சோத்திரம். கள்ள உபதேசத்தினாலே ஆத்துமா தீட்டுப்பட்டு போய்விடும். கள்ள தரிசனத்தினாலே ஆவி தீட்டுப்பட்டு போய்விடும். கள்ள அற்புதத்தினாலே சரீரம் தீட்டுப்பட்டு போய்விடும். எந்த ஊழியக்காரன்ட்ட தலையை கொடுக்கக்கூடாது என்று தீர்மானித்து யோசித்து செயல்படுங்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பக்கத்திலே அமர்ந்தார். அந்த நிமிஷத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய மனிதனுக்கும் பிதாவுக்கும் இடையிலே நின்று மத்தியஸ்தராக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் என்னதான் பரிந்து பேசுவார்? தொடர்ந்து கேட்போம். மனிதனை 3ஆக பிரிக்கலாம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3ம் இணைந்தது தான் மனிதன். ஆவியிலே என்ன உண்டாகும்? மீறுதல் உண்டாகும். மீறுதல் என்றால் என்ன? பேச மாட்டேன், செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துவிட்டு மறுபடியும் அதே பாவத்தை மறுபடியும் செய்வது தான் மீறுதல். அக்கிரமம் என்றால் அது ஆத்துமாவிலே தோன்றக்கூடிய காரியம். ஆத்துமாவிலே கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், சாபமான வார்த்தைகள், இதெல்லாம் ஆத்துமாவிலே தோன்றக்கூடிய காரியம். பாவம் என்றால் சரீரத்திலே உருவாகும். பாவத்துக்கு உட்படும்போது அது விபச்சாரம், வேசித்தனமாகும். ஆகவே அக்கிரமம் ப்ளஸ் மீறுதல் ப்ளஸ் பாவம் ஈக்குவல் பாவ குற்றம். இப்போ பிதாவானவர் சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கும்போது வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவனின் பாவம், அக்கிரமம், மீறுதலுக்காக மட்டுமே அங்கே பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசாவிட்டால் பிசாசானவன் நம்மளை குற்றப்படுத்தி அடித்து நரகத்துக்கு தள்ளி விடுவான். அதற்காக இயேசு மரித்தாரா? இல்லை. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்த பாவம், அக்கிரமம், மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே அவருடைய இரத்தத்தை காண்பித்து, பிதாவே, இந்த மனுஷன் பாவம், அக்கிரமம், மீறுதல் செய்துவிட்டான், இவன் மேலே கோபப்படாதீர்கள், சற்று பொறுமையாயிரும், இவனுக்காக இரத்தம் சிந்தினேன் பாருங்கள் என்று இரத்தத்தை காட்டி, சோத்திரம், பிதாவினுடைய கோபத்தை, நம்மேல் வரக்கூடிய கோபத்தை ஆற்றுகிறார் இயேசு. ரோமர் 8:34 ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பக்கத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இன்றைக்கு சபைகளிலே விசுவாசிகள் எப்படி சாட்சி சொல்லுகின்றார்கள் என்றால், ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்தேன், எனக்கு காரை கொடுத்தார், நான் ஜெபித்தேன், எனக்கு நல்ல அழகான பெண்ணை கொடுத்தார், நான் ஜெபித்தேன், அழகான மணவாளனை கொடுத்தார், நான் ஜெபித்தேன், அழகான வீட்டை கொடுத்தார், நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு அதை பண்ணினார், இதை பண்ணினார், பிரியாணி மேலே ஆசை வைத்தேன், பிரியாணியை கொடுத்தார்
இதுக்கெல்லாம் இயேசு பிதாவிடத்திலே ஜெபிக்க மாட்டார். ஆனால் அதற்காக ஜெபிக்கிறார்கள், அது நடக்குது. எப்படி என்றால் தொடர்ந்து கேட்போம். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேவ சமூகமாகிய ஆலயத்தையும் நாடி தேவனை ஆராதிக்கும்போது நீங்கள் வாழ்வதற்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கு உண்டான பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு கொடுக்கும் கணத்தை கொடுக்காமல், ஆலயத்தில் செய்தியையும் கேட்காமல், தேடாமல், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் வேண்டும் என்று போர்க்கொடி பிடித்தால் ஒன்றும் கிடைக்காது. மேலும் போதகர் மேலே எரிச்சல் படுறது. நான் தசமாக கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், எனக்கு உண்டான ஆசீர்வாதமே எனக்கு வரல, இந்த இவைகளெல்லாம் சொல்லி போதகர்கள் மேலே எரிச்சல் படுறது. இப்படியெல்லாம் படக்கூடாது. நீங்கள் தேவ சமூகத்தை தேடுங்க, பூமிக்கு உண்டான ஆசீர்வாதம் தானாக உங்கள்கிட்ட வந்து உங்கள் மேலே அப்படியே ஒட்டிக்கொள்ளும். சோத்திரம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் அங்கே பரிந்து பேச மாட்டார். மனிதன் செய்யக்கூடிய பாவம், அக்கிரமம், மீறுதலுக்காக மட்டுமே இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார். திருத்துவ தேவன் விசுவாசிகள் உறவு முறைகளை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவ சொசைட்டியில் கிறிஸ்தவர்கள் குமாரனாகி இயேசுவை ஏசப்பா ஏசப்பா என்று உச்சரிக்கின்றார்கள். இது வெள்ளைக்காரனின் மூலமாக தொன்று தொட்டு நடைமுறையில் உள்ள வார்த்தையாகும். ஏசப்பா என்ற உறவு முறையான வார்த்தை தவறு. இயேசு நமக்கு அப்பா கிடையாது. பிதாவாகிய தேவன் ஒருவர்தான் அனைவருக்கும் வேத வசனத்தின்படி அப்பாவாவார். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுக்கு பிள்ளையாக மாறுகின்றோம். மேலும் ரோமர் 8:15 புறஜாதி மக்கள் அனைவரும் பிதாவுக்கு தத்துப்பிள்ளையாவார்கள். ரோமர் 8:29 இயேசுவானவர் ஆவிக்குரிய மனிதனுக்கு மூத்த சகோதரராவார். எபேசியர் 3:3 இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் உடன் பங்காளிகளாயிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன உறவு முறை என்றால், உதாரணத்துக்கு பல வருஷம் கழித்து ஒரு ரிட்டையரான ஒரு டீச்சரை நீங்கள் வழியில் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப மரியாதையாக, ஏன் தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் ரொம்ப மரியாதையாக நல்லா உபசரிப்பீர்கள் அல்லவா? அதே போன்றுதான் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மதிப்புக்குரியவர் ஆவார். ஆகவே இந்த வேத வசன விளக்கத்தின்படி இயேசுவானவர் அப்பா கிடையாது. அப்பா என்று சொல்வது தவறு. உறவு முறையின் விவரம் என்னவென்றால், 1 பிதாவானவர் அனைவருக்கும் அப்பா. 2 இயேசுவானவர் மூத்த சகோதரர். விசுவாசி வேதத்திலும் ஆவியிலும் வளர்ச்சியின் முதிர்ச்சியில் மணவாளனுக்கு மணவாட்டியாக மாறுகின்றார்கள். 3 பரிசுத்த ஆவியானவர் அனைவருக்கும் மதிப்பு மிக்கவர், தேற்றளவாளன். இச்செய்தியின் முடிவானது இயேசுவானவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பக்கத்தில் இரட்சிக்கப்பட்ட மனிதனின் பாவம், அக்கிரம், மீறுதலுக்காக மட்டுமே பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் இரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்து நாம் எந்த பாவமும் செய்யாமல் இருக்கின்றோமா? இதற்காகத்தான் அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார்.
இயேசுவின் ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பது கிருபை, கிருபை, கிருபை. ஆமேன். இச்செய்தியின் தலைப்புக்கு ஏற்றால் போல் இதோ ஒரு சிறு கவிதை. உயிரில் கலந்த உறவு இயேசுவே அன்பின் நிறைவு, விழித்திருக்கும் போது வருகின்றது கனவு. உயிரில் கலந்த உறவு இயேசுவே அன்பின் நிறைவு, விழித்திருக்கும் போது வருகின்றது கனவு. எப்போதும் மணவாளனின் நினைவு, சுவாச காற்றை ஏ என இழுத்து காற்றை சூ என விடுகின்றேன். இயேசுவே என் ஏக்கமே, அவரை காணும் வரை வரவில்லை தூக்கமே. எப்போதும் மணவாளனின் நினைவு, சுவாச காற்றை ஏ என இழுத்து காற்றை சூ என விடுகின்றேன். இயேசுவே என் ஏக்கமே, அவரை காணும் வரை வரவில்லை தூக்கமே. அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை. 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை. 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல.
எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை. தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை. தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா